அப்பா இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் ஆதரவும் கூட நம்ம அப்பாவுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அவர் எதிரியாகவே தெரிவார். இருக்கும்போது எதிரியாக தெரிவார், இல்லாத போது நமக்கு ஹீரோவாக தெரிவார். அப்படி தான் நம்ம இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கோவப்படுற எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அவர் ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறாரு அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டான விஷயத்துக்கு தான் கோவப்படுவார். அவரோட சம்பாத்தியத்தில் அவர் சம்பாதிக்கும் போது நமக்கு செலவு பண்ணுற உரிமை எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாரு. நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். இதுவே நம்ம செலவு பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம் பாருங்கள், அந்த கேஷ்லேருந்து வாங்கிறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவார். அதனால தான் நம்மளே போய் கேட்கணும், என்ன வேணும், என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து ₹1 வாங்குறதுக்கு கூட அவ்வளோ சங்கடப்படுவாங்க. இருக்கும்போது அவரோட அருமை தெரியாது, இல்லாத போது தான் அவரோட அருமை தெரியும். ஸோ யாருக்கோ நம்ம ஃபேன்ஸாக இருக்கோம்ல, நம்ம அப்பாவுக்கு நம்ம எப்போவுமே ஃபேன்ஸாக இருப்போம். அவர் தான் நம்மளோட ரியல் ஹீரோ.